அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை இந்த வசனங்களிலே இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிறார்களே, அவர்களுக்கென்று, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கென்று இந்த பூமியில் கையால் பெயர்க்கப்படாத கல்லாகிய கிறிஸ்து உலகத்தின் ராஜ்யங்களின் மேலே மோதி இந்த பூமி முழுவதையும் நிரப்பி 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறதினுடைய காரியங்களை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரினுடைய கிளையாக, பூமியின் கனியாக ஆண்டவர் ஒரு கூடாரமாக இந்த உலகத்திலே அவர் இருப்பார் என்கிற காரியத்தை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், திருடன் வருகிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இரகசிய வருகையாக இருக்கும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிற காரியம், கிறிஸ்து தாமே அவர் ஒருவர் மாத்திரம் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வரும்பொழுது இந்த பூமியில் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாய் தெசலோனிக்கேவில் சொல்லப்பட்டது போல இரட்சணியம் என்கிற தலைச்சீராவை அணிந்தவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய், பகலுக்குரியவர்களாய், ஆண்டவரோடு கூட நெருங்கி ஐக்கியத்தில் இருந்து அவருடைய வருகையை எதிர்பார்க்கிற சபையாகிய அந்த மணவாட்டியை ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே சேர்த்து கொள்வார். அவர்களுக்கென்று பிரதிபலன்கள் அங்கே கொடுக்கப்படும். இதனை விளக்கும் வண்ணமாக ஆண்டவர் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே மணவாளன் மணவாட்டி கன்னிகைகள் என்கிற ஓமையை யூத கலாச்சாரத்தோடு கூட ஒப்பிட்டு ஒரு ஓமையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஓமையிலே மணவாளன் மணவாட்டி 10 கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மணவாளனும் மணவாட்டியும் திருமணம் ஒரு பொதுவான இடத்திலே வைத்து நடந்த பின்பு மணவாட்டியினுடைய வீட்டிலே 7 நாட்கள் விருந்துகள் நடைபெறும். அதற்கு பின்பு மணவாட்டியை கூட்டிக் கொண்டு மணவாளன் தன்னுடைய வீட்டிற்கென்று வரும்பொழுதுதான் அந்த கன்னிகைகள் அவரை வரவேற்கிற ஒரு சம்பவமானது நடக்கும். இது எதற்கு அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மணவாட்டியாகிய சபை எடுத்து கொள்ளப்பட்டு மணவாட்டியாகிய சபை மணவாளனோடு கூட இணைக்கப்பட்ட போது அந்த 7 நாட்கள் விருந்தானது மணவாட்டி மணவாளனோடு கூட மகிழ்ந்திருக்கிற அந்த நேரத்தில் இந்த பூமியில் உபத்திரவத்தினுடைய காலங்கள் தொடங்கிவிடும் என்கிறதைத்தான் இந்த சம்பவங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த 3.5 வருட உபத்திரவங்கள், அதற்கு பின்பாக மகா உபத்திரவ காலங்கள், அவைகள் இந்த பூமியிலே நடக்கும். அதற்கு பின்பாக அந்த 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் அங்கே ஒரு கிறிஸ்துவினுடைய நாள், அங்கே ஒரு நியாய தீர்ப்பானது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகரியா 14ஆம் அதிகாரம் 4:5 சொல்லப்பட்டது போல இப்பொழுது ஆண்டவருடைய இரகசிய வருகை அது எப்போ வேணுனாலும் நடக்கலாம். அது திருடன் வருகிற விதமாக அது நம்ம மேலே வருகிறதுனால நாம் விழித்திருக்கும்படியாக மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரவில் தூங்குகிறவர்கள் தூங்கிட்டு போகட்டும், வெறி கொள்ளுகிறவர்கள் வெறி கொள்ளட்டும், நாமோ பகலுக்குரிய நாமோ விழித்திருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறாரே. அந்த காரியத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொலோசியரிலே சொல்லப்பட்டது போல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட அவர் தோன்றும் பொழுது, இந்த பூமியில் இறங்கி வரும் பொழுது ஒரு அர்கமதான் என்கிறதான ஒரு யுத்தமானது நடக்கும்படியாக யோசபாத் பள்ளத்தாக்கிலே, அதாவது யோவேலிலே சொல்லப்பட்ட அந்த காரியத்தில் நடக்கும் பொழுது அங்கே மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும், அதாவது 7 வருடங்கள் இந்த பூமியிலே அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கும் பொழுது அந்த சிப்பு மாட்டியிருக்கிறவங்க மாத்திரமே விற்கவும் கொள்ளவும்
கூடியதான அந்த மகா உபத்திரவ காலங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இரத்த சாட்சியாய் மறுக்கிறவர்கள், சிப்பு மாட்ட மாட்டோம் என்று நிற்கிறவர்கள், அதில் இஸ்ரவேலர்களே கிட்டத்தட்ட எல்லாரும் அத்தனை வைராக்கியமாக இருக்கிற அந்த நாட்களிலே கிறிஸ்துவானவர் தோன்றும் பொழுது, அங்கே சத்ருவானவன் யுத்தத்திற்கு வரும் பொழுது மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும் ஆண்டவர் நரகத்திலே தள்ளுகிறார். சாத்தானை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு பிரதான தூதன் வானத்திலிருந்து ஒரு சங்கிலியோடு கூட இறங்கி வந்து அந்த சாத்தான் பழைய பாம்பாகிய அந்த லூசிஃபரை கட்டி அவனை கொஞ்ச நாளுக்கு அவனை 1000 வருட அரசாட்சி மட்டும் பாதாளத்தில் தான் அவனை அடைத்து வைக்கிறான். அதற்கு பின்பு கொஞ்ச காலம் அவன் விடுதலை ஆக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிற காரியங்கள் நடக்கிறது. அவர் மத்தேயு 25 சொன்னது போல அந்த நாட்களில் பூமியில் வந்திருக்கும் பொழுது அவர் அங்கே செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியாக பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலேயே தொடர்ந்து இந்த உவமையை சொல்லுகிறார். பசியாய் இருந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர்களை, தாகமாய் இருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தவர்களை, வியாதியாக இருந்தவர்களை விசாரிக்க வந்தவர்களை, காவலில் இருந்தவர்களை பார்க்க வந்தவர்களை, இவர்கள் எல்லாரையும் அவர் தனித்தனியாக பிரித்து அது மற்றவர்களை ஆண்டவர் அங்கே நரகத்திலே தள்ளுகிறதற்கு தீர்ப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிரிக்கப்பட்டவர்களும் அந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவரோடு கூட ஆட்சி செய்யும்படியாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களாகிய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். அந்த முத்திரை பதிக்காததுனால சிரச்சேதம் பண்ணப்பட்டவங்க, அழிக்கப்பட்டவங்க, இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம்லாம் சிரச்சேத பண்ணப்பட்டவர்கள் அந்த உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலத்தில் அழிந்தவர்களும் உயிரோடு கூட எழுந்து கிறிஸ்துவோடு கூட இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சிக்காக அவர்கள் வைக்கப்பட்டார்கள் என்று எழுதப்படுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேலே 2ஆம் அதிகாரத்திற்கு, மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசு வாழுவார்கள் என்று சொல்லி இங்கே இரகசிய வருகையையும் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வெளிப்படையாக ஒலிவமலையிலே தோன்றி கிறிஸ்துவே செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிற அந்த நியாய தீர்ப்பு நடந்த பின்பாக இந்த பூமியிலே 1000 வருடங்கள் அரசாட்சி நடக்கும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 1000 வருடத்தினுடைய வருஷம் முடியும் போதுதான் சாத்தான் தன்னுடைய காவலிலிருந்து அவன் விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதியாகிய கோகேயும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாகிய இடத்திற்கு இடமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலில் தள்ளப்படுகிறான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுகிற ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய அக்கினினால வானத்திலிருந்து இறங்கி அவர்களை அழித்த பின்பு அங்கே ஒரு மிகப்பெரிய வெள்ளை சிங்காசனம் காணப்படுகிறது. அதன் மேல் வீற்றிருக்கிறவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்தினின்று பூமியும் வானமும் அகன்று போகின்றன. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக அதுக்கப்புறம்தான் கடைசி நியாய தீர்ப்பானது நடக்கிறது. 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக கோகே மாகேகு யுத்தத்தில்
மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்ட அந்த நரகத்திற்கு சாத்தான் தள்ளப்பட்ட பின்பாக மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. அவங்க அங்கே ஆண்டவர் புஸ்தகங்கள் திறக்கப்படுது. ஜீவ புஸ்தகம் என்கிற புஸ்தகம், ஞாபக புஸ்தகங்கள், இவைகளெல்லாம் திறக்கப்படும் பொழுது மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் சேர்ந்து அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி கடைசி தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன தீர்ப்பானது அங்கே முடிவடைகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் அழகாக ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அத்தனையாய் அவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலேயே தேவன் வைத்திருக்கிறதை, அவருடைய ஆளுகை, இந்த பூமியில் எத்தனையோ ஆளுகைகளை பார்த்துட்டோம். அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்பதைத்தான் கிளை என்று சொல்லுகிறாரே, கூடாரம் என்று சொல்லுகிறாரே, பூமியின் கனி என்று சொல்லுகிறாரே, அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும்னு சொல்லித்தான் 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவருடைய கேரக்டரை சொல்கிறாரு. ஞானத்தை உணர்வு அருளுகிற ஆவி, ஆலோசனை பலனை அருளுகிற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருகு ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தன் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது சுவாசத்தினால துன்மார்க்கரை அவர் சங்கரிப்பார்னு பார்க்குறோம். அந்த நாளில் 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும், ஒரு சிறுபயன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். நான் வெஜிடேரியனே அப்போ இருக்காது என்று சொல்வது போல சிங்கமே வைக்கோலை சாப்பிட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட வேண்டிய தேவையில்லை, வெஜிடேரியன் போதும். அங்கே புலி வெள்ளாட்டு கோட்டியோட படுத்து கிடக்கிற காரியம், கன்றுக்குட்டி பால சிங்கத்தோடும் காளைகளும் எல்லாம் ஒருமித்து இருக்கிற காரியம், ஒரு சின்ன பையன் அவைகளை நடத்துகிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆட்சியில் தீங்கு செய்கிறவர்களே இருக்க மாட்டார்கள் என்பதை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேலே அதனுடைய அந்த பொந்துகளின் மேலே விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டி விரியன் புற்றிலேயே தன்னுடைய கையை வைக்கும். அப்பவும் அங்கே ஒன்றும் நடக்காது. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இன்னைக்கு ஸ்கூலில் படின்னு சொல்லி பாடங்களை நடத்தி எப்படியாவது நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடணும் என்று சொல்லுகிறது போல இன்றைக்கு சபைகளுக்கு ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கொடுத்து, பரிசுத்தமாவதற்கு அநேக போதனைகளை கொடுத்து, மனவாட்டியாகிய சபையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்காக ஆண்டவர் அநேக தேவதாசர்களை நமக்கு வைத்து நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். வலுவாதபடி நம்மை காக்கவும், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்துகவும் வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார். இதிலேயே நம்ம சரியாக அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுகிறது போல் பாஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அவருடைய ரகசிய வருகையில் மத்திய ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படலைன்னு சொன்னால் டுட்டோரியலில் சேர்ந்து படிக்கிற மாதிரி திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அதில் சத்ருவினுடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டானால் சிப்பு கொடுக்கப்படும். 666 என்று சொல்லுகிறார்களே, 18 இலக்கமாக இருக்கக்கூடிய 18 டிஜிட் இருக்கக்கூடிய அந்த கார்டு நம்பரை நம்முடைய உடம்பில் செலுத்தி விடுகிறார்களே, அதை பொருத்தி கொண்டோன்னு சொன்னால் ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அது கொடுக்கப்படும். அவர்கள் நிச்சயமாக நரக தண்டனையை அனுபவிப்பது உறுதி. அதில் வைராக்கியமாக இருந்து ஆண்டவருக்காக
கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும் இரத்த சாட்சியாய் மரித்தா மாத்திரமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரலோக ராஜ்ய வாழ்வு கிடைக்கும். ஆகவே அந்த 7 ஆண்டுகள் தெளிவாக இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு தெரியும். இந்த 7 ஆண்டுகளில் சரியா உபத்திரவத்தின் காலம் முடிஞ்சிடும். அப்போ கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இருக்கும் என்று தெரியும். ஆனால் ரகசிய வருகை எப்போ இருக்குன்னே தெரியாது. திருடன் வருகிற விதமாக வருகிறபடினால நம்ம ரொம்பவும் விழிப்போடு கூட ஜாக்கிரதையோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு காலாட்களோடே ஓடும்போதே நம்ம இளைத்து போவோம் என்று சொன்னால் குதிரைகளோடு கூட நம்ம எப்படி ஓட முடியும்? நம்ம சமாதான காலத்திலேயே அடைக்கலம் தேடினால் வயிற்று வலிக்கும் தலைவலிக்கும் போய் ஜோமனி இந்த இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் சமாதான காலத்திலேயே இந்த உபத்திரவத்தை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி நம்முடைய சரீரங்களில் எழும்புகிற வேதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மாத்திரமே ஜெபிக்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் யோர்தான் பிரவாகித்து வருகிற ஒரு காலம் வரப்போகிறது. கிறிஸ்துவனுடைய அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலைன்னு சொன்னால் பிரவாகித்து வருகிற அந்த யோர்தான் பிரவாகித்து வருகிறது போல வருகிற ஒரு மிகப்பெரிய உபத்திரவ காலத்தில் நம்ம எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த கிருபை நாட்களில் அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டு ஆண்டவரே உமக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருந்தோன்னு சொன்னால் நாங்களும் மறுரூபமாக்கப்பட்டு அந்த மத்திய ஆகாயத்தில் நாங்கள் உம்மை சந்திக்கணும். மணவாட்டியாக நாங்கள் அந்த திருமணத்தில் உம்மோடு கூட இணைக்கப்படணும். நீர் தருகிற வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளணும். 7 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வரும்பொழுது பரிசுத்தவான்களோடு கூட தோன்றுவார்னு போட்டிருக்குத அவைகள் நாங்களும் உங்களோடு கூட நாங்கள் வரணும். இந்த 1000 வருட அரசாட்சியையும் நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் இப்போவுமே அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கினி நம்ம ஜெபிச்சா நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி நம்மை பாதுகாப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பிரதான தூதன் எக்காலம் முழங்கு பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார்.